1 ஸ்பூன் பச்சரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பாதாம் வந்து ஒரு 5 பாதாம் பருப்பு, அதுவும் வந்து 1/2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த பாதாம் வந்து ஈஸியாக தோல் எடுக்க வந்துடும். அதே மாதிரி பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சு அதனுடைய தோலெல்லாம் மேல் தோல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஊற வச்ச பச்சரிசியும் இந்த 5 பாதாம் பருப்பும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூடவே சின்ன கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் தேங்காய் துருவல் வந்து நான் இதில் சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கடலைப்பருப்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நான் கடலைப்பருப்பு ஏற்கனவே குக்கரில் வந்து ஒரு 5-6 விசில் வேக விட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு வாணலியில் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமாக அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்துட்டு அந்த கடலைப்பருப்புக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பில் வெல்லம் நல்லா கரையட்டும். அதுக்கப்புறமாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தேங்காய் துருவல், பச்சரிசி, பாதாம் எல்லாம், அந்த விழுது வந்து இந்த கடலைப்பருப்பு கூட சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதுவும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிருச்சுங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதில் வந்து சேர்த்திக்கலாங்க. சூப்பராக க்ரீமியாக கடலைப்பருப்பு பாதாம் பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. கொஞ்சமாக பச்சரிசி, 5 பாதாம் பருப்பு நம்ம சேர்த்திருக்கிறது வந்து நல்லா வந்து இந்த பாயசம் வந்து திக்னஸ் கொடுக்கும். சாதாரணமாக வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா இவ்வளோ திக்காக இருக்காது. 1 ஸ்பூன் பச்சரிசி தான் போட்டிருக்கேன். அதுவே வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பாதாம் பருப்பு சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை கொண்டக்கடலை 6-7 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாக குக்கரில் வந்து ஒரு 5-6 விசில் வேக விட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமாக அது வந்து சுண்டல் செஞ்சுருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் தாளிச்சிட்டு கொண்டக்கடலை கூட அப்படியே கொஞ்சமாக தேங்காய் துருவல், எலுமிச்சம்பழமெல்லாம் பிழிஞ்சு விட்டு மேலாப்பில் வந்து கொத்தமல்லி தழைகள் எல்லாம் தூவி விட்டுருக்கேன். சூப்பரான கொண்டை கடலை சுண்டல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம பூஜா இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாம் இந்த மாதிரி சுண்டல் எல்லார் வீடுகள்லையுமே செய்வோம். அதே மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேங்க.